மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரே நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானே. நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞான நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சால நிகழ் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பால நிகழ் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்தினிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலை எம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமான் பொன்னார திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் மகோர்கட விநாயக பெருமான் காசிராஜனுடைய அரண்மனையில் தர்மதத்தருடைய இல்லத்திற்கு சென்று சித்தி புத்திகளை திருமணம் செய்து மீண்டும் காசிராஜனுக்கு இல்லத்தில் வந்து போஜனம் செய்கின்றார். அப்படி காசிராஜனும் மகோர்கட விநாயக பெருமானும் இருவரும் அமுது சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது மன்னன் பார்க்கிறான், தன்னுடைய மனைவி பரிமாறிய பதார்த்தங்களை தவிர எக்ஸ்ட்ரா அவருடைய இலையில இன்னும் நிறைய பதார்த்தங்கள் நிறைந்திருக்கின்றனவே. அவர் ஏற்கனவே நமது மாளிகையில் இருக்கும் பொழுது அணிந்த ஆபரணங்களை விட இன்னும் நிறைய ஆபரணங்கள் அவருடைய திருமேனியில் எப்படி திடீரென்று வரும் என்று மன்னர் பிரான் யோசிக்கின்றார். அதைத்தான் நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். இப்பொழுது பெருமானிடமே அவர் விண்ணப்பித்து, பெருமானே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். திருச்சிற்றம்பலம். காதலோடு கலந்து அமுதுன்னொழி நாதனாரையும் நாதர் பரிக்கலத்து ஏதம் நீங்க இருந்த பொருளையும் கோதை வேலவன் நோக்குபு கூறுவான். அதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, அண்ணலே அடியேன் நின்று அணிந்திட நன்னுகின்ற நகைமணி அன்றியும் எண்ணிலா அணி வேறும் இருந்தன வண்ணமாரின் வடிவத்தினின்களோ. பெருமானே, நான் பார்க்கும்போது உம்முடைய திருமேனியில் நகை இருந்துச்சு வேற மாதிரி, இப்போ இன்னும் வேற மாதிரி இருக்கிற உன்னுடைய வடிவத்தில் என்ன காரணம்? அடியனேன் மனை அட்டிட்டதன்றியும் படிகிலா சுவை பல்வகை உண்டிகள் கடிரா கதிர்மாமணி பாத்திரம் தடிகண் முன்னர் அமைத்தமை என்களோ. சுவாமி, என்னுடைய மனைவியாகியவள் உமக்கு வகித்த பதார்த்தங்களை விட நிறைய எண்ணிலடங்காதது உன்னுடைய
பரிக்களத்தில் இருக்கின்றதே, என்ன சுவாமி இதற்கு காரணம் என்று கேட்கிறார். அற்புத தனவாம் இச்செயலினை பொறுப்புற தமியேற்கு புகழென கற்பகத்தை வெள்காவலன் சாற்றலும் மற்புயத்து மகோர்கடர் கூறுவார். இவர் கேட்ட உடனே மகோர்கட பெருமான் கூறுகிறார், இந்த காரியத்தை அடியேற்கு இன்னதென தெரிவிக்க வேண்டும். வேந்தர்கள் வேந்தனே வேறும் நம்முடர் காந்திகொள் அணிபல கலந்த காட்சியும் வாய்ந்த வேருண்டிகன் மறுவு பெற்றியும் நாந்தக உரைக்குதும் நயந்து கேன்மதீம். அது என்ன காரணம் தெரியுமா? நான் இப்போ உனக்கு விவரமாக சொல்கின்றேன். சொல்ற, நமது அன்பர்களில் ஒருவன் தண்டக வனத்திடை தயங்கினாலும் தொண்டு செய்திடும் புருசுண்டி என்றொரு மண்டிக மாதவன் மயங்கினான். அவன் அண்டரும் வழிபடும் அரிய காட்சியான். நமது அன்பருள் ஒருத்தனாகிய புருசுண்டி முனிவர் தண்டகவனத்தில் நம்மை வழிபட்டு கொண்டிருக்கின்றார். தேவர்களும் வழிபடத்தக்க பெரியவர்களில் ஒருவர் அவர். அப்படிப்பட்டவனே இத்தினம் தனக்கு இணையாக விநாயகமூர்த்தியுடைய சதுர்த்தி விரதம் என்பதால் நம்மை மிகுந்த பக்தியோடு பூஜை செய்கின்றான். அனையவன் இற்றை நாள் அரசர்க்கு ஏறனாய் தனிநிகர் விநாயக சதுர்த்தி ஆதலால் என்னை நனி பூசனை இயற்றியுவலாம் நினைவரும் பக்தியே நிரப்பினானரோ. இன்னைக்கு சதுர்த்திங்கிறதுனால நீர் பூஜை பண்ணுற மாதிரி அவரும் என்னை நினச்சி பூஜை பண்ணுறாரு, ஆதலால் இவ்வளவும் எனக்கு வந்து சேர்ந்திருக்கு சொல்லிட்டாரு சுவாமி. பத்தியின் விளைவினால் பகர்ந்த யாவையும் இத்தலை வந்தமக்கு இனியவாயின அத்தவன் பெருமையார் அறிய வல்லவன் உத்தம அரசனே உணர்தி என்றனர். பக்தியோட விளைவினார் இப்படியும் வருமா? அப்படி ஒரு பக்தியா உங்க மேல? எமக்கு இனியவாயின, எனக்கு என்னென்ன இனியவாய் இருக்குமோ அத்தனையும் செய்கின்றான். அவனுடைய பெருமை யார் அறிய வல்லவர்? உத்தம அரசனே உணர்தி என்றனன். மகோர்கட விநாயக பெருமான் அவரை பற்றி கூறுகிறார். கள்ளவில் தாரினான் சொலித்து நாதனா கழித்து நாதனான் ஒள்ளிய திருமுகா நோக்கி ஓதுவான் வள்ளலே அத்தகு மாதவன் பதம் தள்ளரும் பக்தியேர் தாழ வீழ்ந்துளேன். அப்படிப்பட்டவன் அந்த முனிவர் பெருமான் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பக்தி பூர்வமாக அர்ப்பிதம் செய்த யாவும் இங்கே நமக்கு இஷ்டமாயின. அவனுடைய பெருமை யாவராலும் சொல்ல முடியாது. நீ கண்ட அதிசயத்துக்கு இதுதான் காரணம் என்று திருவாய் மலர்ந்தார். அதை அனைத்தையும் அரசன் கேட்கிறான். இங்கு அழைத்தவர் தமக்கு இனிய நண்பொருள் வாங்குற புரிவதோ படர்ந்துளேனென தாங்கிய அன்பினார் சாற்ற கேட்டரும் ஓங்கிய மகோர்கடர் உவந்து கூறுவார். அத்தன்மைத்தான மேலான முனிவரை நாம் நிச்சயமாக அவசியம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவரை இங்கே அழைத்து வந்து அவருடைய திருவடிகளுக்கு செய்யத்தக்க பணிவிடைகளை அடியேன் செய்தல் வேண்டும். ஆதலால் சுவாமிகள் அடியேற்கு உண்டாகிய இச்சையை நிறைவேற்றி வைப்பதே உமது கடமை என்று கூறுகிறார். பரந்த தண்டகவனம் வளர்ந்து மன்னனி அறந்தைகள் உக்கிய அரிய மாதவன் வரந்தலை சேவடி வணங்கி ஏற்றினின் நிறந்து நின் விளைவினை இனிது போற்றுதீம். இப்ப நீ என்ன செய்யற? நீ விண்ணப்பம் செய்தவனே மகோர்கடமூர்த்தி சொல்றாரு, அப்பா அந்த அன்பன் இங்கே வர வேண்டுவே எனில் யாம் சொல்வதை நீக்கே. நீ இப்போது தண்டகவனத்தில் சென்று தவ ஸ்டேஷன் ஆகிய அந்த முனிவனை பார்.
பார்த்து அவருடைய திருவடியை வணங்கு. நீ வந்த விளைவினை அவரிடம் எடுத்து கூறு. மண்டலின் பொருட்டு நாம் வந்து நின்மனை ஒன்றிய துரைத்து நாம் வரவுரைத்தன என்றும் அங்கு அவர்க்கு உற இயம்பி கொண்டு வா துன்றிய தவ பொருசுண்டி தன்னையே. நான் இங்க வந்த காரணத்தை சொல்லு. என்ன சொல்வ? உன்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு வந்ததும் அடியேன் சித்தி புத்திகளை திருமணம் செய்ததும் இங்க நான் இருக்கிறத நீ புருசுண்டிட்ட போய் சொல்லு. உடனே அவர் என்ன செய்வாரு? வருவார், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பார். பாணியா தேகுதி என்ன பார்த்திபன் சேனிலாவிய புகழ் தேவன் சேவடி மாநிலாவிய முடி வயங்க தீட்டினான் ஏனிலாவிய பரீரதம் ஏறினான். இப்போ இவர் சொன்ன உடனே அவரை அழித்துவான்னு சொல்லிட்டாரு மகோற்கட விநாயகர். இப்போ ஜம்முன்னு அரசன் என்ன செஞ்சிட்டான்? சுவாமி கட்டளை இட்ட வண்ணம் தான் குதிரையில் ஏறினாரு. சுவாமிகிட்ட விடை பெற்று வாயு வேகத்தில் வேகமாக போகிறாரு. மலை, காடு, அருவி, ஆறுகள் எல்லாம் கடந்து செல்கின்றார். புள்ளியர் பரிமணி பொலந்தின்றேரினை உள்ளகம் வேகமும் ஒழிய தூண்டினான் வெள்ளிடை நதிபல விலங்கள் காணும் பின் தள்ளினன் தண்டக வனத்தை சார்ந்தனன். நேர என்ன செஞ்சிட்டாரு? தண்டக வனத்தை போய் சார்ந்தார். மூவர்கள் உலகமும் ஒருங்கு முற்றியாம் காவலில் சிறந்த ஆச்சிரமத்தை தினான் தேவரோ வழிபடோ செல்வ தாவரன் பூபடி வணங்கினன் போற்றி நின்றனன். திருமூர்த்திகளுக்கு இணையான ஆசிரமம். மூவர்கள் உலகும் ஒருங்கும் முற்றியாம். அந்த கல் வாசல்ல அவங்க ஆசிரமத்தில் தேவர்களும் வழிபடும் அப்படியே ரிஷி கூட்டங்கள் அடியார் பெருமக்களோடு இருக்கின்றாரு. அவரை பார்த்த உடனே அவருடைய திருவடியை வணங்குகிறார். போற்றி நான் முகன் புருசுண்டி நோக்கி நல்லாற்றல் சால் மன்னனி யாரிங்கு எய்துத ஏற்றமா காரியம் யாது இயம்பன மாற்றரோ மகிழ்ச்சியின் மன்னன் ஓதுவான். புருசுண்டி மகர்ஷியை அப்படியே வணங்குறது மட்டும் இல்லை, அப்படியே அவருடைய பாடுகிறார். அவரை பார்த்து அவருடைய பாத பதமங்களை பலமுறை பணிந்து எழுந்து சிரமேர் கைகளை கூப்பி வேதாகமங்களில் அளவற்ற தோத்திரங்கள் செய்கின்றார். பா இந்த முனிபுங்கவர் பார்த்து, அரசனே நீர் யார்? இங்கு வந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. வாரண வாசியான் மன்னனாயினே நேரணி முனிவர இங்கு நான் வரும் காரணங் கேண்மதி காமல் என்மனை சீரணி விநாயகர் சேர்ந்து வைகினார். இவர் சொல்றாரு, அப்பா சுவாமி, நான் காசி மாநகருடைய அரசன். அடியனுடைய கிரகத்தில் விநாயகப் பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். நேற்றைய தினம் சுவாமியும் யானும் போஜனம் செய்து கொண்டிருந்தோம். அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. நெருளனின் சுவை நிறைந்த உண்டிகள் கருணையீர் கைக்கொள்ளும் காலத்து அப்பிரான் ஒருவனின் இயல்பினை உணர்த்தி உன்னைத்த அருகுற தருகன அருளி ஏவினான். இப்போ சொல்றாரு, நேற்றைய தினம் அடியேனோ அவரும் போஜனம் செய்து கொண்டிருக்கும் போது தேவரீருடைய பூஜா மகத்துவத்தினால் சுவாமி கிட்ட இருந்து உம்முடைய நீ பண்ண அர்க்கியங்கள் எல்லாம் சுவாமிகிட்ட விழுந்துச்சு. அதை சுவாமிகிட்ட என்ன காரணம் என்று கேட்டேன். அவரோ உம்முடைய பெருமையை கூறினாள். ஆதலால் அடியேன் உம்மை காண இங்கே வந்தேன். வந்த காரியம் இது வருக என்றனன் கந்தடு கலிற்றினான் கழித்து மாதவன் அந்தில் வாழ் விநாயகர் விளம்பன புந்தியின் மகிழோடு புகழோ வேந்தனே.
அப்படியா? விநாயகமூர்த்தி என்பவர் யார்? நீ சொல்ற ரைட்டு. அவை அனைத்தையும் புருஷண்டி மகர்ஷி கேட்கிறார். இப்ப விநாயகமூர்த்தி என்பவர் யார்? அவரு எதற்காக காசிப முனிவருக்கு புத்திரராக அவதரித்திருக்கின்றார்? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லு. இப்போ உம்மா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எதற்காக வந்திருக்கிறார்? விசிகளர் கடலுடைய விநாயக பிரான் கசியவர் புத்திர காசி வைப்பிடை வசிதரோம் என் மகன் மஞ்சற்கு எய்தினார் நசிவிலா அரியன நவிற்றோ மாதவன். அவரெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே பா விநாயகமூர்த்தி காசிப மகர்ஷிக்கு புத்திரராக அவதரித்திருப்பது மெய்யேயானால் அவருடைய மரபு எவ்வகைப்பட்டதென்று அதற்கு அரசன் அவரை பணிந்து எழுந்து அவருடைய பெருமையை கூறுகிறார். விண்ணவர் முனிவரர் வேருளாரெல்லாம் நன்னிய கசியபர் நல்லவை பொறி அண்ணனின் மனை அகம் அகம் நமந்து உண்மையே வண்ணமல்கிய அவன் மரபு யாதென்றான். அவருடைய மரபு என்ன கேட்கிறாரு புருஷண்டி மகர்ஷி. மறையினால் அயன்னான் மாயனார் வடிவாள் வாக்கினான் மனத்தினான் மற்றும் குறைவிலா அளவாள் அறிவரிதாகோ கூறிய விநாயகர் இயற்கை நிறை பொருளானவர் அறி அல்லது வாய் நிற்பினும் நெடிய மாதவத்தோர் அரைதரு அவர்தம் அருளினால் அடியனே அறிந்தவார் இயம்புதோ அறிமோம். அவர் சாதாரண ஆள் இல்லை. அடியே அறிந்த மட்டும் சொல்கிறேன். பார்த்தீங்களா, பெரியவங்க சபையில தன்ன அடக்கத்தோட பேசுவார்கள். தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்றேன்னு சொல்றார். அடியேன் தன்னை தானே தாழ்த்துகிறார். ஒரு சுனங்கனை ஒக்குமேம்பார். கடல் நிறைய தண்ணி இருந்தாலும் நாய் நக்கித்தானே குடிக்கும் இல்லையா? அதுபோல நான் ஓரமா நின்று இதெல்லாம் சொல்றேன்னு சொல்றத அருமையா சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதுபோல பெரியவர்கள் அடக்கத்தோடு இருப்பாங்க. நான் அப்படி செஞ்சேன் பெருமை கொள்ளிக்க மாட்டாங்க. இப்போ இவர் சொல்றாரு காசிப மகர்ஷி, நான் எனக்கு தெரிந்தவாறு சொல்றேன். காசிப மகர்ஷி இல்லை, சாரி, காசிராஜன் சொன்ன உடனே என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மறையினால், அதாவது விநாயக பெருமான் பரிபூரணமாயும் ஞானம் பக்தி வைராக்கியம் சம்பன்னராயும் நிரந்தர சந்தோஷத்தை அடைந்தவராயும் நித்திய நிறுத்தி அடைந்தவராயும் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபராயும் தேசகால வஸ்து பரிசேதகிராதாயும் கருணாசாகரராயும் நித்திய பரமானந்த ஸ்வரூபராயும் நிர்லேப நிர்ச்சங்க நிர்வாண நிஷ்காம நிரூப நிரந்தர நிர்வயல நிர்விசேஷானந்த நிருபத்திரவ நிபத்த நிர்வேத்திய நிர்குணா நிரஞ்சலம் நிச்சலம் நிசப்பிரபஞ்சம் சுரூபராயும் ஆனந்த அகண்ட ஆகார ஸ்வரூபராயும் மூல பிரித்தி அகண்டகார ஸ்வரூபராயும் விருத்தி அதீதராயும் கிருத கிருத்தியராயும் விநாயக பெருமான் சுயேச்சையால் துஷ்ட ஜன நிக்கிரக சிஷ்ட சன பரிபாலனம் செய்யும் பொருட்டும் அதிதியினுடைய புத்திரராக அவதரித்திருக்கின்றார் என்று முனிவர் பெருமக்கள் யாவரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். காசிமன் சொல்றான். பராபரமாகி நித்தியமாகி பகரரும் வியாபகமாகி விராபிக சச்சிதானந்தமாகி விளங்கிய விநாயகர் தாமே தராதலத்தாட்ட தமை தரவ அதிதனை அணையர் என்று அவதரித்தார் என்று ஒருவரும் மெய்யன்பு உடையவர் பலரோ உரைத்திட கேட்டுளேன் பெரிய ஓய். இப்ப என்ன செய்யறாரு?
அவர் எல்லாத்துலேயும் சுவாமி மனம் வாக்கு காயத்துக்கு அப்பாற்பட்ட பெருமான். மெய்யன்புடையவர்கள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் அவருடைய பற்றி நாம் பேச முடியும். அடியேனேன் கண்ணார் காண வல்ல உணரார் சான்றவர் பலர் தம்மை பொடிபடுத்து அகற்றி இடர்களை விளக்கி புறந்தனர் ஆருயிர் தொகுதி படியிலா இறைவர் பண்பினுள் அடியேன் பயின்று அறிந்ததும் இதுவேயா முடிவிலாதவத்து முனிவனே என்று மொழிந்தனன் முறைபுரி அரசன். இது மட்டுமல்ல, அடியனுடைய கண்களினால் அவர் அளவற்ற அவுண வீரர்களை நாசம் செய்தார். நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். எங்க வரைக்கும் எப்ப யாரு வந்தாலும் சரி. அது மட்டுமல்லாமல் இவை அனைத்தையும் குருசுண்டி முருவர் ஆனந்த பரவசமாய் கேட்கின்றார். இவர் சொல்றத பூரா, அரசனே நீ சொன்னது அனைத்தும் உண்மையே. இப்பொழுது நீ உனது கண்களை சிறிது நேரம் மூடு என்று கூற கண்ணை மூடிக்கொண்டான் அரசன். இப்ப குருசுண்டி முனிவர் அவ்வரசனுடைய முடியின் மீது தமது கரத்தை வைத்து எடுக்கிறார். இப்பொழுது அவன் விழித்து பார்க்கிறான். அந்த வனத்தையும் குருசுண்டி முனிவரையும் காணாமல் காசி மாநகரில் இருக்கின்ற அரண்மனையில் அவர் மகோற்கடமூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முனிவரன் மகிழ்ந்து முழங்கோ நீருலகு முறைபுரி மன்னனை நோக்கி இனி இருந்திரு கண்மூடுபு சற்றே இருந்துபி திருநலாம் இயம்பி பனிமலர் கண்கள் பார்த்திபன் மூடி பகிலமற்று அன்னவன் சிரத்தி தனிமலர் கரமொன்று இருத்தினன் விடுத்தனன் தராபதி மலர்விழி திறந்தான். இப்ப இவரு குருசுண்டி முனிவர் அவருடைய தண்டகவனத்தில் இருக்கிற காசிராஜன் சிரசு மேல கையை வச்சுட்டார். இப்ப அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. காசி பட்டணத்துல அரண்மனையில் இருக்கிறார். பார்த்தீங்களா, ஃப்ளைட் டிக்கெட் கிடையாது, ட்ரெயின் டிக்கெட் கிடையாது, காரு கிடையாது. சுவாமியினுடைய பக்தியினால் அப்படியே விச்சின்னு வந்துட்டாரு காசி மாநகர். அங்க மகோற்கடமூர்த்தி எழுந்தருளி இருப்பதை பார்க்கின்றார். அளவற்ற ஆச்சரியம், ஆனந்த பரவசமாகி மகோற்கடமூர்த்தியினுடைய திருவடிகளை பணிந்து எழுகின்றார். தண்டகவனத்துல போனது முதல் நடந்த அத்தனை சங்கதிகளையும் விவரமாக சொல்லுக என்று திருவாய் மலர்ந்தார். விழித்தவன் வனமும் மனத்து அமர்ந்திருக்கும் மெய்த்தவன் தனையும் காணான் செழித்தவள் வளம் சேர் காசியும் தனது திருமணை இடத்து அமர்ந்திருக்கும் கொளித்தமை புகழ் சேர் விநாயகன்மை விநாயகர் தமையும் கொம்மன கண்ட அதிசயித்து சுழித்தலை பட்ட பிறவி வாரதியை தோர்த்தவன் பொன்மகள் பூர்த்தான். இப்ப மகோற்கடமூர்த்தியை பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். தண்டகவனத்துக்கு சென்றதுல இருந்து எல்லாத்தையும் அப்படியே அவற்றை சொல்றார். சுவாமி சிரிக்கிறார். அப்படியே பார்த்து ஒரு சந்தோஷப்படுகிறார். குறுநகை முகிழ்த்தும் மகோற்கடர் மன்னன் குளிர்முகன் அப்படியே சிரிக்கிறார். குறுநகை முகிழ்த்தும் மகோற்கடர் மன்னன் குளிர்முக திங்களை நோக்கி மறுவலோ நீ போய் கசானனர் என்ன வகுத்துரை வருகுவன் என்றார். அறுதியில் கருணை அமலனார் கிளந்த அவ்வுரை கேட்கும் முன் அரசு நறுவிரை காண நலத்தக இருந்த நற்றவன் முன்னுற நின்றான். இங்க இவர் சொல்றாரு, நான் மகோற்கடமூர்த்தி இருக்கிறாருன்னு நீ சொன்ன, அதனால அவர் வரல. நீ மீண்டும் இன்னொரு முறை போய் கசானனர் வந்திருக்காருன்னு சொல்லு, இப்ப அவர் வருவாரு அப்படின்னு சொல்றார் சிரிச்சுக்கிட்டே. எப்படி சுவாமி போக
உடனே அவர் அப்படியே அவரை வணங்குகிறார். அவ்வுரை கேட்கும் முன் நலத்தக நற்றவன் முன்னுற நின்றான். இவர் குனிஞ்சு வணங்கின உடனே விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்கிறது. மீண்டும் காசி மாநகரத்தை காணாது தண்டகவனத்தில் போய் பார்க்குறாரு. நேர கஜானன் இவர் புருசுண்டி முனிவர் முன்னாடி போய் நிற்கிறார். என்னப்பா வந்துட்டியா? மீண்டும் என்ன காரியமாக வந்தாய் கேட்குறாரு. புருசுண்டி மகிழ்ச்சி கேட்குறாரு. களித்திரும்பூது பூத்தவனாய் கரிசரே மாதவன் உலகம் அளித்தருள் கொலைக்கும் அண்ணனை மீள அடுத்ததென் உரையன வினாவி தெளித்தருள் முதல்வர் கசானனர் அன்பு திருந்திய நும்மையாங்கணுக விழித்தனர் அறிக என்றனன் கேட்ட மெய்த்தவன் பரவசனாகி. இப்ப சொல்றாரு சுவாமி, நான் வந்த காரியம் இப்ப கசானன விநாயக பெருமான் அழைத்து வர சொல்லியிருக்கிறார். சொன்னாரோ இல்லையோ புருசுண்டி மகரி அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துட்டு புல் அரிச்சு போயிடுச்சு. அவர் அப்படியே பார்க்குறாரு. என்னது கசானனர் அழைச்சி வர சொன்னாரா? ஆமா சுவாமி. மெய்மயிர் பொடிப்ப விழிகை நீர் வார விழுந்திடை நிலத்திடை புரண்டு பொய்மலி உலகம் மறந்த நெஞ்சுருகி பொறுமினின்றலறியுவாறு கைமலி வத்தி கடலிடை மூழ்கி கழித்தபின் அரசனை உடன் கொண்டு ஐமலி அடி ஒன்றிடையில் வைத்தொருணா ஒரு தாள் அபிமுத்த நகரிடை வைத்தான். அப்படியே அழுகுதாரு, விழுகுதாரு, புரளுதாரு. இப்போ என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே சுவாமியை நினைத்து 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 நெஞ்சு உருகி வழிபடுகிறார். பக்தி கடலிடை திளைக்கிறார். காசிராஜனுடைய கையை பிடிச்சாரு. ஒரு காலை தண்டகவனத்திலையும் இன்னொரு காலை ஆவிமுத்தத்திலையும் வச்சாரு. நேர காசி மாநாட்டுக்கு போயிட்டார். அதிசயம் பலவும் உடனிருந்தறிவ அரசன பெருந்தவ முனியை கதிர்மணி இழைத்த மனையங்கொடு போய் கவின்ற ஆதனத்திடை இருத்தி விதியொளி போசை பொறிந்து வன்மணியோ விசித்திர பட்டும் பேரணியோ முதிரலகரிக்கும் விம்மித பொருளும் முன்னுற வைத்து அடிபணிந்தான். அங்க வந்து பார்க்குறாரு. அதிசயம் பலவும் மன்னர் பிரானுக்கு அதிசயம் தாங்கலை. இவரை கும்பிட்டா கையை தொட்டாரு. முதல்ல காசிமானாருக்கு வந்துட்டோம். இப்போ சுவாமி விநாயக பெருமானை வணங்கணும். நேர தண்டகவனத்துக்கு வந்துட்டோம். இப்போ தண்டகவனத்தில் வந்தா கசானனர் பார்க்க போறாருன்னு சொன்ன உடனே நேர மத்தியில் ஒரு காலம் காசி மாநகரமாகிய அவிமுத்தத்தில் ஒரு காலையும் வைக்கிறாரு. நேரம் வந்துட்டாரு அவரை பார்க்கறதுக்கு. எப்படியெல்லாம் இருக்காரு பாருங்க. அது அது தவஸ்டேஷர்களுக்கு அந்த பவர் உண்டு. வழிபடும் அரசன் மலர்முக நோக்கி மாதவன் கசானனர் இந்த ஒழிந்த வழி இருக்கின்றாரை எனும் பதத்தில் ஒளிர்மணி வீதியில் சென்று களிபெரு மகிழ்ச்சிவார் சிறாருடன் நாடி கசானனர் எதிருறப் போந்தார் செழிமகிழ்ச்சியினார் அவர் தமை வேந்தன் வேரற வேந்தன் தேவனார் அறிவர என தெரித்தான். இங்க பார்க்குறாரு. அதிசயம் பலவும் இதை பார்த்துட்டு அங்கே போகிறாரு. போய் அவருக்கு அப்படியே அவரை ஆதனத்தில் அமர வைக்கிறாரு. அவருக்கு பாத பூஜை பண்ணுறாரு. பல உபச்சாரங்கள் செய்கிறாரு. ஆனால் அவர் வந்தவர் கசானன விநாயக பெருமான். இங்கே கசானன விநாயகரை காணமே தேடுறாரு. அவர் பட்டுக்களையும் பீதாம்பரனையும் அப்படியே புருசுண்டி மகிழ்ச்சிக்கு போடுறாரு. உடனே கசானன விநாயக பெருமான் அதோ சிறு குழந்தைகளுடன் வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறார் என்று மன்னர் பிரான் காண்பிக்கிறார். கொற்றவன் தெரிப்ப நோக்கிய முனிவன் கோலங்கண் முன்பு போல் இன்றி பற்றிரு கரமும் மானிட முகமோ பலவும் வேறாதலை மதித்து பெற்றியாந்தாங்கொர் கசானனர் என்று பெரிது உழத்து அயிர்த்தனன் அதனை
தெற்றன அறிந்து மகோர்கடர் பண்டை திருவுரு காட்டினர் அம்மா. இது கசானன விநாயக பெருமான் இல்லையே. வீழ்தியில் விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைய போய் கையை பிடிச்சு பார்க்குறாரு. ஏன்னா அது மானிட முகத்தோடு இருக்குது அந்த குழந்தை. இவர் கசானனர் இல்லை. அப்படியே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சுவாமி என்ன செஞ்சிட்டாரு, ஓ நீ நான் இல்லை நீ சந்தேகப்படுதியா, நான் தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு காட்சி கொடுக்கிறார். விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார். பத்திரு கரமும் மயிறு படையாம் பணிமதி மௌலியாம் வாங்க சித்தி புத்திகளும் சிங்க வாகனமும் சிந்துர முகமும் ஓர் மறுப்பும் தத்தொளி சதங்கை தழுவிய பதமோ சகலமோ புருசுண்டி என்பான் பொத்து தன்னுளத்தே கண்டிடோமாறே புறத்தினோ கண்டு அதிசயித்தான். பார்க்குறாரு. பார்த்த உடனே சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. 10 கரத்தோட படையோட பாங்க சித்தி புத்திகளோட சிங்க வாகனத்தில் ஊர்ந்து ஒரு மறுப்பை வைத்து அருமையாக காட்சி கொடுக்கிறார். இதைத்தான் புருசுண்டி முனிவருக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். புருசுண்டி என்பவர் அப்படியே சுவாமியை பார்த்து அப்படியே அதிசயிச்சு அழுகிறார். மண்ணிடை விழுந்து புரண்டெழுந்தாடி வளம் புரிந்தாரணா பகந்து கண்ணிடை அறாது பெரும்புன ஒழுக்கம் கரைந்து நெஞ்சுருகி இன்றலறி பன்னிடை அறாத பனிமொழிய மடவார் பாகனே நிலையவ மதியாம் எண்ணிய பிழையை பொறுத்தருள் என்றான் இறைவனார் கருணை செய்தருள்வார். சுவாமி நீருன்னு தெரியாம நான் சந்தேகத்தோட பார்த்துட்டேனே சுவாமி, என்னை மன்னிச்சுக்கோரு சுவாமி, நான் தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஏனைய அவயங்களை நீர் காட்டாததுனால என் மனத்தில் சந்தேகம் வந்துருச்சு. இது தவறு சாமி, என்னை மன்னிச்சுக்கோருன்னு சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கிறார். தவமுனி வரனே அவரவர் எந்த தனுவோடு எமை நினைக்கின்றான் அவரவர்க்கு அந்த உருவு கொண்டருளோ அருளினே அரட்டரை சவட்டி இவர் இமையாரை அழித்திடும் பொருட்டே இப்பொழுது அதிதிகான் முளையா உமையிலா மகோர்கடர் என்னவற்றி இவனே இருந்தன கண்டாய். இப்ப சொல்றாரு புருசுண்டி மகர்ஷி, சுவாமி நீர் எனக்கு எப்படி தரிசனம் கொடுத்தீரோ அந்த தரிசனமே அடியேற்கு என்றும் அளிக்க வேண்டும். எவ்வாறு எக்காலம் தரிசித்து கொண்டிருக்கிற பார்த்துட்டு இருந்தனோ அதே மாதிரி எனக்கு காட்சி கொடுத்துடணும். அந்த காட்சி தான்ப்பா எனக்கு வேணும்னு சொல்லி அழுது ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து அனலிற்பட்ட மெழுகு போல உருகி உருகி ஓவென்று அலறி அப்படியே வணங்குகிறார். ஐயமுற்றெம்மை அவமதித்தலினால் அருந்தவ முனிவனேர் இங்கு வையகம் மூன்றும் அரிதரா பண்டை வடிவனின் விழியதி தரித்தான் உய்ய செய்யவன் புடையோர் வேட்டன வரங்கள் செப்புதி தருதுமென்றார் உய்ய முன்னின்றார் தமைப்பணிந்திருடி அயர்வராய் இறப்பவன் நான். இப்போ என்ன செய்கிறாரு, இப்போ சுவாமி கேட்குறாரு மகோர்கட விநாயக பெருமான் அவர்கிட்ட புருசுண்டி மகர்ஷியை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்குறாரு. காரைக்கால் அம்மையார் கேட்டா இல்லையா, இரவாத இன்ப அன்பு வேண்டிற்பின் எட்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்று காரைக்கால் அம்மையார் அன்று கேட்டது போல இன்று புருசுண்டி மகரிஷி சொல்லாரு, அப்பா நான் சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சு கோரும், ஆனால் எப்பவும் எனக்கு நீர் இதே காட்சியில் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறாரு. அப்பா அது மட்டும் கேட்காம உம்முடைய திருவடிகளில் சலியாத பக்தி
அம்மை கேட்டது போலதான் கேட்கிறாரு, என்ன ஒரு பிழை செய்தேனாயினோ அதை பொறுத்தருள வேண்டும். எப்பவுமே உன் மேல அன்பு என்ன செய்யணும், சலியாத பக்தி, கொஞ்சம் கூட சலிப்பே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பக்தியை எனக்கு நீர் தர வேண்டும் என்று விநாயக பெருமானிடம் கேட்கிறார். செவ்விய பொருளே நின்னை எவ்வுருவாய் தியானம் செய்திடினோ என் விழி முழு அவ்வுருவாக தரிசனம் அருளி அலர்ந்ததின் செய்யதான் மற்றேன் எவ்வமில்லாத பக்தி எஞ்ஞான்று ஈவதும் வேண்டுமற்றறியேன் கவ்வியோ விழத்தார் பிழை புரிந்திடினோ கரிக்கிடாதளிப்பதோ வேண்டும். நம்ம பார்வதி பதை அரகர மகாதேவா. சரியா என்ன நான் ஒரு பிழை செஞ்சாலும் அந்த பிழையை நீ பொறுத்தருள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அன்றியும் அடியார்கள் விரும்பிய காரியங்களை எல்லாம் விக்கினமில்லாமல் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இது மட்டும் கேட்கல அவரு, சுவாமி இன்னொரு வரமும் எனக்கு வேணும். என்ன கேட்குறாரு, என் நில அடியார்க்கு ஆசைகள் அனைத்தும் இனிதுர நிரப்புகாரணத்தால் அண்ணலே ஆசா பூரகன் எனவும் ஆசா பூரகர் எனும் பேர் அணிந்திடல் வேண்டும் என்றிருந்தான். கண்ணனும் அறியா மகோர்கடர் இறங்கி கரைந்தபல் வரங்களும் கொடுத்து நன்னரு சுவையின் நால்வகை உண்டி நயந்துடன் இசைந்து வீற்றிருந்தார். சொல்றார், அடியார்கள் விரும்பிய காரியமெல்லாம் சுவாமி கண்டிப்பா பொருத்திக்குவாரு இல்லையா? அதுபோல இங்க யாரு எப்படியெல்லாம் தியானம் செய்கின்றார்களோ அப்படியெல்லாம் அவரவர்களுக்கு அவரவர் வேண்டியபடி காட்சி கொடுப்பேன் சுவாமி சொல்லிட்டாரு. ஆதலால் அறுவகை சுவையோடு 4 வகை உண்டிகளையும் அம்முனிவருடன் கூட இருந்து போஜனம் செய்கின்றார் மகோர்கடமூர்த்தி. என் நில அடியார்க்காசைகள் அனைத்தும் இனிதுர நிரப்பு காரணத்தால் அண்ணலே ஆசா பூரகன் எனவும் பேரணிந்திடல் வேண்டும் என்றிருந்தான். கண்ணனும் அறியா மகோர்கடர் இறங்கி கரைந்தவள் வரங்களும் கொடுத்து நன்னரு சுவையின் 4 வகை உண்டி நயந்துடன் வலிமை செய்து வீற்றிருந்தார். காசிராஜன், மகோர்கட விநாயக பெருமான், குருசுண்டி மகர்ஷி மூவரும் அப்படியே அமுது சாப்பிடுகிறார். செய்யகோள் செலுத்தும் மன்னவன் இந்த திவ்ய தரிசனம் பெற்றார். உயலாம் மார்க்கம் இதனின் மேராக உண்டுகொள் என பணித்தான். பொய்யலாம் கலிய நகருளார் எவரும் புக்கிரு ஓரையும் வணங்கி பையவே வேட்ட வரம்பல கொண்டோம் பயின்றன தத்தமது ஊரையுள். இப்போ எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே அவர்கிட்ட வேண்டிய வரங்களை எல்லாம் வாங்கிட்டு பழையபடி அவர் சபா மண்டபத்தில் கொழுவிட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் அரசன் ஆனந்த கடலில் மூழ்கினவனாகி ரத்தினம் இத்தினம் திருமூர்த்திகளும் காணுதற்கரிய இந்த திவ்ய தரிசனத்தை எளிதில் கிடைக்க பெற்றோம். இதைவிட மேலான பாக்கியம் என்னதான் உண்டு அப்படின்னு அருமையாக சொல்லி நமக்கு பலமுறை பணிந்து எழுந்து அஞ்சலியை வணங்கி நிற்கின்றான். உடைய நாயகன் புறவிடை உடைய நாயகன் பார் புறவிடை கொண்டங்கு ஒளிந்து போய் தண்டக வனத்தில் இடைவிராவிய தன் ஆச்சிரமத்து இனிதிருந்தனன் ஒரு சுண்டி என்பான். தடையில்லாதவரும் இன்பமூதூர சாந்திடும் அத்தினம் ஒளிந்த தடையு நாட்காலை பரிசனம் சோழ அரசு வீற்றிருந்தனன் தவிசில். இப்ப முனிபுங்கவரை பணிந்து எழுந்து இவர் வணங்கி அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. எல்லாரும் தத்தம் இருக்கையை அடைந்தார்கள். இங்க மன்னன் அவருடைய சபா மண்டபத்தில் கொழு வீற்றிருந்தான். இனிமே யார் வரப்போறா? மீண்டும் ஏதாவது ஒரு அசுரனை அனுப்புவார் நம்ம நராந்தகன். அதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேன் செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.